ஒரு காட்டில் நூடுல்ஸ் கடை ஒன்று இருந்துச்சு. அந்த நூடுல்ஸ் கடையில் சோனா அப்படின்ற குருவி வேலை பார்த்துக்கிட்டு வந்துச்சு. சோனா குருவி ரொம்ப நல்ல குருவி, தன்னுடைய வேலையை சின்சியராக நினைக்கிற குருவி. அது கூடவே கிச்சு அப்படின்ற ஒரு காகமும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி என்னன்னு தெரியலை, கிச்சு காக்கா வரலை. அதனால் சோனா குருவி மட்டும் தனியாக நின்று நூடுல்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அந்த உள்ள கஸ்டமர்ஸ்களுக்கெல்லாம் கொடுத்து தனியாளாக நூடுல்ஸ் கடையில் வேலை பார்த்துட்டு வந்து சோனா குருவி படுத்தோடனே காலையில் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சிச்சு. உடனே சோனா குருவி இப்படி சொல்லிச்சு, இச்சோ நான் என்ன பண்ணுவேன், லேட் ஆகிடுச்சு, இன்றைக்கி என்னை முதலாளி திட்ட போகிறார், வேகமாக கிளம்பணும் அப்படின்னு தனக்குள்ளேயே பேசிக்கிச்சு. இப்படி பேசிக்கிட்டு அது உடனே குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்டு வேகமாக கடைக்கு பறந்து போச்சு. கடைக்கு வந்த சோனா குருவி ஓனர் நின்றுக்கிட்டு இருந்தார். உடனே ஓனர், என்ன சோனா, நேற்று நீ மட்டும்தான் வேலை பார்த்தியா, கிச்சு காக்காவும் வேலை பார்த்துச்சா அப்படின்னு சோனா குருவிக்கிட்ட கேட்டார். உடனே கிச்சு காக்கா சைகையில் என்னை மாட்டி விட்டுறாத அப்படின்னு சொல்லிச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டு சோனா குருவி, ஆமாம் 2 பேரும் தான் வேலை செஞ்சோம், அப்புறம் ஏன் நீ மட்டும் இப்போ லேட்டாக வந்த அப்படின்னு கேட்டார். இல்லை, நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கடை முடிச்சு நாங்கள் போகிறதுக்கே லேட் ஆயிடுச்சு, அதனால தான் லேட் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே ஓனர், சரி பரவாயில்ல, இன்னைக்கு போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்படின்னு போனதுக்கப்புறம் சோனா குருவி கிச்சு காக்காட்ட, நீ ஏன் நேற்று வரல, நான் மட்டும் தனியாக எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன்னு தெரியுமா, அப்படி நீ எங்கே தான் போயிருந்த அப்படின்னதுக்கு, நான் படத்துக்கு போயிருந்தேன் சோனா அப்படின்னு சொல்லிச்சு. படத்துக்கு போயிருந்தியா, இப்படி சொல்ல உனக்கு வெக்கமாக இல்லையா, நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிருக்கேன், இனிமேல் இப்படி நீ பண்ணினா நான் ஓனர்கிட்ட உன்னை மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சோனா குருவி ரொம்ப மிரட்டுச்சு. இந்த மிரட்டினால கிச்சு காக்காவுக்கு சோனா குருவி மேலே கோவம். அதனால் எப்படியாவது சோனாவை நம்ம பழி வாங்கியே தீரணும், நம்மளெல்லாம் மிரட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட எப்படியாவது சோனா குருவியை நம்ம மாட்டி விட்டுறணும், அதனால ஓனர்கிட்ட திட்டு வாங்க வைக்கணும் அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளே முட்டாள்தனமாக நினச்சிக்கிச்சு. அடுத்த நாள் சோனா குருவி சமைச்சிக்கிட்டு இருந்துச்சு நூடுல்ஸை. அப்போது எங்கே இந்த கிச்சு காக்காவை காணோமே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. உடனே கிச்சு காக்கா பக்கத்தில் வந்து அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ கிச்சு காக்கா சோனா குருவிக்கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சிச்சு. என்ன சோனா, முதலாளி உனக்கு இன்னும் 10 பேர்த்துக்கு தேவையான நூடுல்ஸை எக்ஸ்ட்ரா சமைக்க சொன்னார், எப்பயும் சமைக்கிறதோட கூட சேர்த்து அப்படின்னு சொல்லிச்சு. உடனே சோனா, இன்னும் 10 பேர்த்துக்கா, யாருக்கு ஃபங்க்ஷன், எந்த ஆர்டரும் ஓனர் என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொன்னதுக்கு கிச்சு காக்கா, இல்லை என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு, உன்கிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே சோனா குருவி, அப்படியா, இந்த ஊரில் இன்றைக்கி ஃபங்க்ஷன்னா எனக்கு எல்லோரும் தெரியுமே, ஆனால் எனக்கு தெரியாமல் இருக்குது, சரி ஓனர் சொல்லிட்டார்ல நான் சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 10 பேர்த்துக்கு சேர்த்து நூடுல்ஸை ப்ரிப்பேர் பண்ணிடுச்சு. சோனா குருவி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஆர்டர் கொடுத்தவங்க வந்து ஆர்டரே வாங்க வரல, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு, சரி ஓனர்கிட்ட போய் கேட்போம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, ஓனர்கிட்ட கேட்டால் தான் ஏதாவது தெளிவு கிடைக்கும், இப்படியே நம்ம இங்கே உட்காந்துருந்தோம்னா ஒன்றும் தெரியாது, அப்புறம் ஃபுட்டு வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட போய் கேட்டுச்சு. உடனே ஓனர், என்ன நான் சொன்னேன்னா, நான் அப்படிலாம் சொல்லலையே, எந்த ஆர்டரும் எனக்கு இன்ன வரைக்கும் வரலையே, நீயா எதுக்கு ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு கேட்டுச்சு. இல்லை கிச்சு காக்கா தான் நீங்கள் சொன்னதாக சொல்லிச்சு, 10 பேர்த்துக்கு எக்ஸ்ட்ரா சமைக்க சொல்லி அப்படின்னு கேட்டுச்சு. இல்லை சோனா, நான் எதுவும் சொல்லலை, கிச்சு காக்கா உன் மேலே பழி வாங்குறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஓனர் சொன்னேன். அப்படியா, சரி விடுங்க, இனி நான் பார்த்துக்கிறேன் என்னான்னு, அந்த கிச்சு காக்காவை என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சோனா குருவி தன்னோட ஓனர்கிட்ட சொல்லிடுச்சு. ஓனரும் சரி சோனா நீ பாரு அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் சோனா குருவி தன்னோட நூடுல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிச்சு காக்காட்ட வந்து, என்னைய இன்னைக்கு எனக்கு ஒன்று தெரியுது கிச்சு, என்னை போல் நூடுல்ஸ் யாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே கிச்சு காக்கா, ஏன் நான் நல்லா நூடுல்ஸ் சாப்பிடுவேனே அப்படின்னு சொல்லிச்சு. சரி சோனா, சரி நம்ம ஒரு போட்டி ஒன்று வச்சுக்கலாம், நீ நிறையா சாப்பிட்றியா நான் நிறையா சாப்பிட்றேன்னா அப்படின்னு சொல்லிச்சு. சரி சோனா வச்சுக்கலாம், போட்டி தானே, போட்டிக்கு நான் தயார், ஆனால் என்ன தருவ போட்டியில் நான் ஜெயிச்சேன்னா அப்படின்னு கேட்டுச்சு. போட்டியில் ஜெயிச்சா உனக்கு நான் 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டும் சாப்பிட ஆரம்பிச்சிச்சுங்க.
கிச்சு காக்கா உண்மையிலேயே நூடுல்ஸை சாப்பிட்டுச்சு. ஆனால் சோனா குருவி சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் தான் போட்டுச்சு. திரும்ப திரும்ப 2 பேரும் அந்த நூடுல்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்ற மாதிரி சோனா நடிச்சிச்சு. கிச்சு காக்கா சாப்பிட்டுச்சு. இப்படி எல்லாத்தையுமே கிச்சு காக்காவே காலி பண்ணிருச்சு. உடனே அங்கே வந்த ஓனர், இதெல்லாம் யார் சாப்பிட்டது, ஆர்டர் கஸ்டமர்ஸ்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு கிச்சு காக்கா நான் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாச்சு. உடனே ஓனர், உன் சம்பளத்தில் நான் பிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க ஓனர் போனோடனே கிச்சு காக்கா கிட்ட சோனா குருவி இப்படி சொல்லிச்சு, என்னை அவமானப்படுத்த நினச்சல்ல கிச்சு காக்கா, அதனால தான் உனக்கு ஒரு பாடம் கட்டினேன், நீ தான் இப்போ அவமானப்பட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லிச்சு. இதை பார்த்து கிச்சு காக்கா ரொம்ப வருத்தப்பட்டுச்சு.